அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஜே ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் பேசுகிறேன். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதுதான் சித்தர்களின் கோட்பாடு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே குணப்படுத்த முடியாத நோய்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சித்தர்கள் மருந்துகளை மூலிகையின் மூலமாக ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. இப்போ உதாரணமாக ஆடத்தோடனா அதுக்கு ஒரு மருத்துவ குணம். ஆடதோட இலையினுடைய சாறு ஆடதோட கஷாயமாவோ ஆடதோட இலையினுடைய சாறு குடிச்சாலோ பாடாத நாவு கூட பாட ஆரம்பிச்சிடும். இந்த ஆடதோடல அவ்வளவு ஒரு மகிமை. அது பேர் துளசி, அரத்தை, கண்டங்கத்திரி, தூதுவளை, இதெல்லாம் இன்றைய காலகட்டங்களில் எல்லா மக்களுக்குமே பயன்படக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தினால்தான் நம்ம வருங்காலங்களில் எந்த விதமான வேதியியல் மருந்துகளை எடுக்காம, வேதியியல் மருந்துகள்னால பின்விளைவு எல்லாருக்குமே தெரியும். சாதாரண தரளி மாத்திரை கூட அடிக்கடி நம்ம போட்டோம்னா என்ன ஆகும்? கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். காய்ச்சல் மாத்திரை, தரளி மாத்திரை, இல்லை வயிற்றுப்போக்கு மாத்திரை, அப்புறம் வயிற்றுல பூச்சி இருக்கு, அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரைனால பின்விளைவு இருக்குன்னு டாக்டருக்கு தெரியும். அதனால மருந்துகள் இல்லாமல் உணவுகள் மூலமாக அன்றாட கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள் மூலமாகவே நம்ம உடம்பை சரி பண்ணிக்கணும். மருந்துகள் மூலமாகவே நம்ம போயிட்டு இருந்தோம்னா, இப்போ சாதாரண சுகர் இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு சின்ன வயசு பையங்களுக்கு இப்போ சக்கரை நோய் வந்துருது. நான் அவ்வளோ ஹைப்பர் டென்ஷன். பள்ளி பருவத்துல இருந்து பள்ளி மாணவர்களுக்கு கூட சுகர் மாத்திரையை கொண்டு போறாங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸு சுகருக்குள்ள மாத்திரை கூட வச்சிருக்காங்க நிறைய பேர். ஏன் கேட்டீங்கன்னா, டென்ஷன் ஓவர், புக்குகள் ஓவர் லோடு, அப்புறம் படிப்புல காம்படிஷன், அது போக பெற்றோர்களை கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், அது பிறகு டியூஷன் ஒரு பக்கம், அது பிறகு ஸ்போர்ட்ஸ் ஒரு பக்கம், அடுத்தால தூக்கமின்மை, சோர்வு, கைகால் நடுக்கம், உதறல், பயம். பள்ளி மாணவர்கள் 20 வயதுக்கு மேல உள்ள வாலிபையும் கூட நம்ம இடத்துல மருந்தெடுக்க வர்றாங்க. கைகால் நடுக்கமா இருக்கு, நரம்புகள்லாம் தளர்ச்சியா இருக்கு, தூக்கம் இல்லாம இருக்கு, மன குழப்பம், மன அழுத்தம். அதனால சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துடும். இந்த சைக்காலஜிக்கல் பிரச்சனை வரும்போது பின்னால என்ன பிரச்சனை வரும்? ஆட்டோமேட்டிக்கா திருமணம் முடியும் போது தாம்பத்திய பிரச்சனை வந்துடும், ஆன்மீக பிரச்சனை. அப்ப நம்ம என்ன நிலையில் நம்ம இருந்து எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும், எவ்வளவு லட்சக்கணக்கில் பணம் இருந்தாலும், இல்ல ஒண்ணுமே பணம் இல்லாம இருந்தா கூட நமக்கு ஆண்மை ஆம்பளைகளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த இதுல ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம பிறந்தது வேஸ்ட், இருக்கிறது வேஸ்ட் அப்படி நம்ம நினைக்க கூடாது. ஆண்டனி சித்தா உங்களுக்கு துணை இருக்கும். ஐயோ நம்ம எதுக்கடா இப்படி ஆயிட்டோம், ஐயோ நமக்கு திருமணம் முடியும் போது பிரச்சனை ஆயிருமே, திருமணம் போது தாம்பத்திய பிரச்சனை வருது, சிறு வயதுல படுக்கையில விந்து வெளியேறுதல், அடுத்தல சிறுநீர்ல போகிறது விந்து கழிதல், மலத்துல விந்து கழிதல், படுக்கையில விந்து கழிதல், அடுத்தால தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், மதுபானங்கள், புகையில, சிகரெட்டு, கஞ்சா, பாக்கு, பான்பராக்கு, மாவா போன்ற பழக்க வழக்கத்திற்கு அடிமை ஆவதால் இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக அமைந்திருது. எதிர்கால வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எதிர்கால வாழ்க்கை திருமண வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. சிகரெட் அடிக்கிறவங்க அதிகமாயிட்டு, மதுபானம் அடிக்கிறவங்க அதிகமாயிட்டு, அப்புறம் போத வஸ்துகள் அதிகமாயிட்டு. இதுல இருந்து மீண்டு வருவதற்கு அப்படியே பிரச்சனை இருந்தா கூட அதுக்கு ஒரு சித்த மருந்துகள் ஆண்டனி சித்தால தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்த முறையான சிகிச்சை தாய்ப்பால் தொலைக்காட்சிகளோ யூடியூப்லயோ எந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் டாக்டருடைய அங்கீகாரம் முக்கியம். இதுல நிறைய போலிகள், பிடாரிகள்லாம் நிறைய இருக்காங்க. நம்ம வேதாரிகள் நிறைய இருக்காங்க. பிடாரிகள்லாம் என்னது நிறைய சென்னையில சொல்லுவாங்க அந்த பாசைகள். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு டாக்டரை பார்க்க போறோம்னா அது என்ன நோய், நமக்கு என்ன காய்ச்சல், எதனால உயிரணுக்கள் இல்லை, எதனால மாதவிடாய் சரியா வரல, அதெல்லாம் முறையாக பரிசோதனை செய்து மருந்துகள் கொடுக்கிறோம். ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், சென்னை கோடம்பாக்கம், ராகவேந்திரா கல்யாண மண்டபம் பின்புறம் 14/15 அக்பராபாத் 2வது தெரு, கிரவுண்ட் 4 தரைத்தளத்திலிருந்து ஆண்டனி பிளாட்ஸ், கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்க உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க. யூடியூப்லயும் நம்ம சேனல்ல ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர் அந்த யூடியூப் சேனல்லையும் என்னுடைய நிகழ்ச்சி இருக்கு, அதை பாருங்க. பார்த்தா மட்டும் போதாது, பார்த்து உங்களுடைய பிரச்சனையில இருந்து விடுபட ஆண்டனி சித்தா சென்னையில கோடம்பாக்கத்துல மட்டும்தான். இந்த வெளியூர் முகாம்கள், கிளைகள், பிரான்ச்சுகள், அது அப்படி சட்டிப்பான தூக்கிட்டு நிறைய பேர் வர்றான் ஊரா. அதெல்லாம் நிறைய டுபாக்கூர் கோஷிகள் தான். அதனால சித்த மருத்துவர்ல படித்த மருத்துவர்கள்ல யார்கிட்ட நீங்க வைத்தியம் எதுக்கு பண்ணாலும் இதற்குரிய தனிப்பட்ட ஒரு சிறப்பு சிகிச்சையை ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர் மட்டும்தான் கொடுத்து வர்றோம். அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைந்து உங்கள் வாழ்வளமாக ஆண்டனி சித்தா என்றுமே தொடர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Saint Anthony Siddha Medical Center, number 14/15, Akbarabad 2nd Street, Kodambakam, Chennai 24. Sri Raghavendra Kalyana Mandapam backside, mobile 98410 59194.
98410 69194.